ஹலோ மக்களே, குக்கிங் ஈஸியா டேஸ்ட் ஹெவியா இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பிரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பாக்கெட் பிரெட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அது கூடவே சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயும் பட்டரும் நல்லா காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் 3 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அது கூடவே 3 வரமிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 பாக்கெட் பிரெட்டுக்கு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வதக்கும் போதும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தனியாக ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணியும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு முட்டை பொரியல் மாதிரி ஆகிடும். இப்போது அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் காட்டினோம்ல பிரெட்டு கட் பண்ணது, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வடசட்டியில் போட்டு நல்லா கலந்து விட போகிறோம். நல்லா அடியிலிருந்து கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் ஒன்று சேரும். நம்ம வீடியோவில் காட்டின மாதிரியே பிரெட்டை கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பிரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ தேவையான அளவு மட்டும் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சீக்ரெட் மசாலா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னலக்ஷ்மி ஹோம் குக்டு ஃபுட்டுக்கான இட்லி பொடி. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷான இட்லி பொடி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. டேஸ்ட்டாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அன்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?